ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ட்ரையான எக் ரோஸ்ட் ரெசிபி. இந்த எக் ரோஸ்ட் வந்து உங்களுக்கு சாதத்து கூடவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை எது கூடனாலும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதலையே நம்ம எத்தனை முட்டை வேணுமோ அதை வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிக்கட்டியுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் பட்டை, ஒரு 2-3 மிளகு, ஒரு 2 பீஸ் சோம்பு, இத்தனையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. மசிய வேண்டாம். உங்களுக்கு வந்து அது பீஸாக சாப்பிட பிடிக்கும்னா ஒரு லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஒரு கண்ணாடி பருவம் வர அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வழட்டி விட்டுக்கலாம். மஞ்சளோட பச்சை ஸ்மெல் போய் வந்துக்கட்டும். ஒரு சாம்பார் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். நம்ம வந்து இந்த எக் ரோஸ்ட்டை வச்சு சூப்பராக சாப்பிட்டுடலாம். அடுத்ததாக இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா வழட்டி விட்டு அதோட பச்சை ஸ்மெல் போய்க்கட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மட்டுமே அடுத்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையுமே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுங்க அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தையும் கொஞ்சம் கேஷ்யூ நட்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஒரு அளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அதில் மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், காஷ்மீரி சில்லி தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஸ்மெல் வந்து ஓவராக வரும். இப்போ அது கூட சேர்த்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே இருந்துக்கட்டும். மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி முந்திரி பருப்போட பேஸ்ட்டு, அதை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா இது கூட சேர்ந்து மசிஞ்சு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா வரணும். அப்போ தான் நல்லா ட்ரையாக தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். அதனால் இதை நல்லா இப்போ கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் போட்டு பண்ணால் மட்டும் போதும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் இது வந்து அடுப்புலேயே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இன்னும் 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ வந்து மசாலா வந்து எந்த பச்சை ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடஞ்சி போயிடாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி முட்டை வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். முட்டை வச்சுட்டு அந்த மசாலாவை மேலே எடுத்து அப்படியே தட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே முட்டையில் சூப்பராக இறங்கிரும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது மேலாப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றுற அந்த நேரத்தில் நீங்கள் வேணால் தேங்காய் பால் ஊற்றினாலுமே சூப்பராக வரும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டிட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணுமோ அதில் வந்து எடுத்து இப்போ வச்சுக்கலாம்.
இது வந்து இது அதுன்னெலாம் கிடையாது, எது கூடனாலும் இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.